நீங்கள் தொழிலில் முன்னேறணுமா, வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா, இதுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அந்த வினைகளை நீக்கினா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடையலாம். நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சிகளை நம்ம செய்கிறோம். தொழிலாகட்டும், இல்லை விவசாயமாகட்டும், மற்ற ஏதாவது குடும்ப விவகாரங்களாகட்டும், எந்த ஒரு காரியத்துக்கு நம்ம போனாலும் ஒரு ஜான் ஏறினா ஒரு முளம் சறுக்குதுங்கிற மாதிரியே வாழ்க்கை ஓடிட்டுருக்கோம். எந்த காரியத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்படும். ஒரு நாளில் முடிகிற காரியம் 9 நாள் நம்ம அலைஞ்சாலும் அந்த காரியம் முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், சண்டை சச்சரவுகள், நோய் நொடிகள் ஏன் இந்த மாதிரி ஏற்படுது? இதுக்கு என்ன காரணம்? இந்த மகான்கள் சொல்கிறாங்க, இது எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா தொல்லைகளுக்கும், எல்லா கஷ்டங்களுக்கும் எதிரிகளுடைய இந்த செய்வினை சூனியங்கள் தான் முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. நம்ம இன்றைக்கி யாரும் அதை பற்றி நினச்சி கூட பார்க்கறதில்ல. இந்த விஞ்ஞான உலகத்தில் நம்ம விஞ்ஞான ரீதியாகவே எல்லாமே பார்க்குறோமே தவிர மெஞ்ஞான ரீதியாக எதையுமே நம்ம சிந்திக்கிறது இல்லை. அதனால தான் இவ்வளவு கஷ்டங்கள்லையும் நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம். கஷ்டப்பட்டு நம்ம தொழில் செய்கிறோம், எவ்வளவோ முயற்சி செய்கிறோம். ஆனால் 10 ரூபா வருமானம் வந்ததுன்னா 100 ரூபா செலவாகும். ஒரு ஜான் வாழ்க்கையில் நம்ம முன்னேறினா ஒரு முளை சறுக்கு வச்சுருவாங்க. இந்த மகான்கள் சொல்கிறாங்க, வாழ்க்கை என்பது வழுக்கு மரம் போல. நீங்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சு முன்னேறினாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை கீழே விழுக்காட்டுறதுக்கு உண்டான முயற்சிகள் அவங்க செஞ்சிட்ருப்பாங்க. இந்த செய்வினை சூனியங்கள் இது இருக்குதா இல்லையா, உண்மையா பொய்யா, நம்புறவங்க இருக்காங்க, நம்பாதவங்க இருக்காங்க. இது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனால் செய்வனை இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா முகமது நபி அவங்களுக்கு செய்வனை செஞ்சு அவங்க நோயால் இருந்து மருத்துவம் செஞ்சு கேட்கல. அப்போது அந்த இறைவனுடைய திருநாமங்களை கொண்டு ஓதி பார்த்தா அந்த செய்வனை நீங்கிச்சுன்னு வரலாறு கூடக்கூடிய உண்மை. அப்போ செய்வனைங்கிறது இருக்குதுங்கிறது தெளிவாக தெரியுது. இதை காட்ட முடியுமா? உணரத்தான் முடியும். காற்று அடிக்குது அப்படின்னா அதை நம்ம உணர்கிறோம். அந்த காற்று அடிக்கிறத யாரும் பார்க்க முடியாது. இதேமாதிரி வயிற்று வலி எப்படி இருக்குன்னு யாராவது கேட்டால் யாராவது விளக்க சொல்ல முடியுமா? வயிற்று வலி எப்படி இருக்கும்? அது உனக்கு வந்தால் தானே தெரியும். தனக்கு வரும் வரை எல்லாம் வேடிக்கையாக தான் இருக்கும். இப்போ நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் யாரும் இந்த சிந்தனைக்கு போக மாட்டாங்க. எப்போ அந்த தொழில் நஷ்டம் ஏற்பட்டு, இல்லை தீராத நோய்கள் ஏற்பட்டு, இல்லை வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் போது தான் அவங்க எல்லாம் இதை நம்புவாங்க. அப்போ தனக்கு வந்தால்தான் எல்லாமே தெரியும். தனக்கு வரும் வரை எல்லாம் வேடிக்கை தான். இப்போ ஒரு செய்வனை செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னா நன்றாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலை நசித்து விடுவார்கள். ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு மனிதனை நோயாளியாக கிடையில் வீழ்த்தி விடுவார்கள். சுபிச்சமாக வாழக்கூடிய ஒரு குடும்பத்தை பிரித்து விடுவார்கள். இதனால் செய்வனையினுடைய பாதிப்புகள், இந்த தொந்தரவுகள் எல்லாம் ஏற்படுத்தும் நம்மளுக்கு. அப்போ இந்த செய்வனையிலிருந்து நம்ம விடுதலை ஆகணும். இதுக்கு என்ன வழி? அதான் மகான்கள் சொல்லியிருக்காங்க. தெய்வீக மருத்துவங்கிற ஒரு வழிமுறையில் காட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருநாமங்களை வைத்து இந்த செய்வனை நீங்கக்கூடிய அந்த பரிகாரங்கள் செய்த எச்சரங்களை எழுதி வைக்கும்போது அது எத்தகைய கந்திருஷ்டியாக இருந்தாலும் சரி, கிரகநிலை பாதிப்புகளாக ஏற்பட்டாலும் சரி, செய்வனை சூனியங்கள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய தொழில், குடும்பம் சுபிச்சமாக இருக்கும். எனவே இந்த மாதிரி கஷ்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இது மாதிரி தீராத நோய் அப்படி சொல்ல எவ்வளோ மருத்துவம் பார்த்தாலும் அப்போதைக்கு நல்லாயிருக்கும், திரும்ப திரும்ப அந்த நோய் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இப்போ இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது மகான்கள் சொல்கிறாங்க, இது செய்வனுடைய பாதிப்பு. அப்போது திரும்ப திரும்ப நோயின்னு கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. தொழிலில் முன்னேற முடியலன்னு வேதனைப்படாதீங்க. தெய்வீக மருத்துவத்தை நாடி வாங்க. எல்லாமல்ல இறைவனோட அருளால் உங்களுடைய நோய்கள் எதுவாக இருந்தாலும் குணமாகிவிடும். குடும்பத்தில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் நிவர்த்தியாகிவிடும். தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கள் தொழிலில் முன்னேற்றம் அடைய, வாழ்க்கையில் வெற்றி பெற எல்லாமல்ல இறைவன் அருள் புரிவான். நீங்கள் வர்றவங்க இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எது இருந்தாலும் இறைவன் அருளால் நீங்கிவிடும்.